தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். சிறிய ரக கிரேன் மூலமாக மதுரையில் தவிக மாநாட்டு திடலில் விழுந்த 100 அடி கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்திய கிரேன் பெல்ட் அறுந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்கள். மதுரையில் நாளை தவிக மாநாடு நடைபெற இருக்கும் திடலில் 100 அடி கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கொடிக்கம்பம் சாய்ந்து கீழே விழுந்தது. இந்நிலையில் கிரேனின் பெல்ட் அறுந்ததால் தான் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. சிறிய ரக கிரேன் மூலமாக இந்த பணி நடைபெற்றதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் திருமங்கலம் ஏஎஸ்பி ஆய்வு செய்து வருகிறார். சிறிய ரக கிரேன் மூலம் தூக்கி நிறுத்த முயன்றதால் விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்திய கிரேன் பெல்ட் அறுந்ததால் தான் இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது விபத்து நடந்த இடத்தில் திருமங்கலம் ஏஎஸ்பி ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். மதுரையில் தவிகவின் மாநில மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஏற்பாட்டு நடவடிக்கைகளின் போது 100 அடி உயர கொடிக்கம்பம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த கொடிக்கம்பத்தை தூக்கி நிறுத்த முயன்ற போது அதை தூக்கி நிறுத்தும் கிரேனின் பெல்ட் அறுந்ததால் விபத்து நேரிட்டிருப்பதாக தற்போது கூறப்படுகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, தற்போது ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் முழுமையான விவரங்கள். அந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்து ஒரு பெரிய விபத்து நடைபெற்றிருக்கிறது. இது முழுக்க யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இதில் பல்வேறு விஷயங்களை இதில் காரணமாக சொல்கிறாங்க. அந்த விபத்தை ஒட்டியிருக்கக்கூடியது. ஏன்னா இது மிக முக்கியமாக இவ்வளவு பெரிய கொடி கம்பம் நடும் பொழுது அது பகலில் நடுறதுங்கிறது வழக்கம் இல்லை. எல்லா கட்சியினரும் அவங்களுடைய மாநாட்டின போது மிகப்பெரிய அளவுக்கு இந்த 100 அடி உயரத்துக்கு கம்பம் நடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருந்தா கூட அதை பெரும்பாலும் பகலில் நடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இரவில் ஆள் நடமாட்டம் முழுமையாக இல்லாத போது வெறும் பணியாளர்கள் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த கம்பத்தை நடக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது செய்யக்கூடியது இருந்திருக்கு. ஆனால் இங்கே இவங்க ஏற்கனவே விக்கிரவாண்டியிலையும் இதே மாதிரி ஒரு மதிய வேளையில தான் இந்த கொடிக்கம்பமானது நிறுவப்பட்டது. அதே போல மதுரையிலும் இந்த மாநாட்டின் போது 100 அடி உயரத்துக்கு அந்த கொடிக்கம்பத்தை நிறுவியிருக்காங்க. இங்கேயும் இதே மதிய வேளையில தான் அந்த கொடிக்கம்பம் நிறுவனாங்க. காலையிலிருந்தே அந்த கம்பம் நிறுவுறதுக்கான ஒரு பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் அந்த பணிகள் நடந்தது. அந்த ஒவ்வொரு பாகங்களா 100 அடி கம்பமும் முழு கம்பம் கிடையாது, தனித்தனி பாகங்களாக பொருத்தப்பட்டு இணைக்கப்பட்ட கம்பம் அது. அதுல அந்த கம்பம் இணைப்பெல்லாம் முடிஞ்சு அந்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர் அவருடைய மேற்பார்வையில அந்த கம்பமானது நிறுவப்பட்டது கிரேன் மூலம். இதுல என்ன ஒரு பெரிய பிழை நடந்திருக்கு அப்படின்னா, இதை வெறுமன கவனக்குறைவுன்னு சொல்லிட முடியாது. காரணம், அந்த கிரேன்ல தூக்கி நிறுத்தும் போது பார்க்கலாம், நம்ம கிட்ட மிக துல்லியமான காட்சி நம்ம கிட்ட இருந்திருக்கு, பிரத்யேகமான காட்சி. அதுல இந்த கிரேனை தூக்கி நிறுத்தும் போது பார்க்கலாம், அந்த கிரேன் கட்டியிருந்த பெல்ட், அந்த ரோப் இருக்குல்ல, அந்த கயிறு கொஞ்சம் சேதமடைஞ்சு அப்படிதான் இருந்திருக்கு. ரொம்ப முழு தரமான நிலையில அந்த கயிறு இல்லை. அதன் காரணமாக நிறுத்தும் போதே பார்க்கலாம், அந்த காட்சியில அந்த ரோப் அப்படியே அறுந்து விழுகிறத பார்க்கலாம். நிறுத்தும் போது கீழே கான்கிரீட் போட்டிருக்காங்க, நல்ல ஆழத்துக்கு கான்கிரீட் போட்டு அதுக்குள்ள இருந்து போல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, கம்பத்தை நிறுத்தி போல்ட் போடுறதுக்கு. அப்படி போட்டதுல தான் கம்பம் விழுந்த போது பார்க்கிறோம், அந்த போல்ட் அப்படிங்கிறது முழுமையா முறிஞ்சிருக்குது. ஒரு மொத்தம் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சுற்றிலும் போல்ட் போடுவாங்க கீழே. அதுல ஒரு 4 போல்ட் வரைக்கும் போட்டிருந்த நிலைமையில தான் கம்பத்துல அந்த ரோப் அறுந்து விழுந்து கம்பம் முறிஞ்சிருக்குது. அது அந்த கீழே போல்ட் விரிஞ்சு விழுந்திருக்குது. என்ன ஒரு இதுல பெரிய ஒரு விபத்துனா,
கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் வந்து அவர் இந்த கம்பம் நிறுவி சில நொடிகள் தான் அவருடைய கார் நகர்ந்திருக்கும். நகர்ந்த நொடியில் கம்பம் சாஞ்சு விழுகும்போது அங்கே நின்றிருந்த தாவேகா நிர்வாகி ஒருத்தவங்களுடைய கார் மேலே தான் அந்த கம்பம் அவ்வளவு வேகமாக வந்து விழுந்து நொறுங்கினது. பெரிய சத்தம். சாயும் போதே சுதாரித்து மொத்த கூட்டமும் அலறி அடித்து ஓடினதுனால அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்டிருக்குது. காருக்குள்ளேயும் நல்வாய்ப்பா அங்கே காருக்குள்ளேயும் யாரும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம். இதனுடைய நீட்சியாகத்தான் இந்த இடத்துல வந்து இந்த கம்பம் விழுந்து அந்த காருக்கு இது வரைக்கும் யாரும் கிளைம் பண்ணல, யாரும் ஓனர்னு சொல்லன்னு இருக்காங்க. அதுக்காக அந்த கார் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. சிறிய ரக கிரேன் கொண்டு வந்து மத்தம் கூட அந்த கம்பம் வந்து கீழே விழுந்ததில், கார் மேல விழுந்ததில் அந்த கம்பம் முழுமையா சேதமடைஞ்சிருக்கு. கம்பத்தினுடைய மேற்பகுதி அப்படிங்கிறது கீழே வளைஞ்சிருச்சு. அதனுடைய நுனிப்பகுதிகள்லாம் நொறுங்கி வளைஞ்சு சேதமடைஞ்சிருச்சு முழுமையா. இதனால இதே கம்பத்தை திரும்ப நட முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆக இந்த விபத்துக்கு அப்படிங்கிறது மேலோட்டமாக வெறும் தொழிலாளர்களை கவனக்குறைவுன்னு சொல்லிட முடியாது. ஒரே ஒரு இதுல பல்வேறு விஷயமான கவனக்குறைவுகள் இருந்து நடந்திருக்குது. இது காவல்துறை வந்து பல நிபந்தனைகளோட தான் அதுக்கு அனுமதியானது இந்த மாநாட்டுக்கு கொடுத்த நிலையில அதுக்கு என்னென்ன இதுக்கான அந்த கொடிக்கம் நிறுவனம் தொடர்பாக என்ன அனுமதி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன பாதுகாப்பு விதிமுறை பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடிப்படையில் கொடிக்கம்பத்தை பகல்ல நிறுவுறது அப்படிங்கிறது பெரிய தவறு அப்படின்னா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. கட்சி நிர்வாகிகள் வந்து இது வந்து ஒரு விபத்து தான், இது வந்து இதுல எந்த இதை பெரிதாக்க வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இதுல பல்வேறு விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த கிரேனை வந்து கூடுதலாக ஒரு கிரேன் வந்து பயன்படுத்தி இருக்கணும். ஒரு கிரேனை மட்டும்தான் வச்சிருந்தாங்க, அந்த கிரேன் கூட வச்சுக்கல. இப்பதான் பாருங்க புது ரோப் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோப் காட்டுங்க, அந்த ரோப் பாருங்க. இப்பதான் அந்த புது ரோப் கொண்டு வந்து மாட்டுறாங்க. நியாயமா சொல்ல போனா இந்த கம்பத்தை நிறுவும் போது அப்படி ஒரு புது ரோப் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனா பயன்படுத்தப்படல. அது கிழிஞ்சு தேஞ்சு போயிருந்த ரோப் தான் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதனுடைய காரணம் தான் இப்ப புது ரோப் மாற்றத்தை பார்த்திருப்போம். இந்த புது ரோப் பயன்படுத்தினா ஒருவேளை அந்த விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அப்படிதான் அந்த கம்பமானது விழுந்திருக்கு. உடனடியாக திருமங்கலம் ஏஎஸ்பி வந்து அன்சுல் வந்து இந்த இடத்துல ஆய்வு செஞ்சிருக்காரு. எஸ்பியும் ஆய்வு செய்ய வர்றாங்க. இது தொடர்பாக இது மீது வழக்கு பதிவு செய்ய தொடர்பான விசாரணையான நடைபெற்று இருக்கு காவல்துறை தரப்புல. இப்ப அந்த கார் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில அந்த கம்பத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு வேற ஒரு கிரேன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கிரேன்ல வந்து வேற எதுவும் பழுது இருக்குமோ அப்படின்ற காரணத்துக்காக வேற ஒரு கிரேன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரேனை கொண்டு வந்து இப்போ அந்த கம்பம் தூக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப அதிர்ஷ்டமா பாருங்க, அந்த கம்பத்துக்கு பின்னாடி பாருங்க ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில் பக்கத்துல அந்த கிரேனுக்கு பக்கத்துல அப்படி ஒரு கட்டில் கிடந்தது, கயிற்று கட்டில். அந்த கட்டில் நல்வாக அப்பவும் யாரும் தூங்கல. நாங்கள் அந்த கம்பம் விழுந்தது, அந்த கட்டில் நஞ்சு போயிருக்கு. அதையும் பார்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கான பெரிய ஒரு மிகப்பெரிய இன்னும் சில கவனக்குறைவா யாரும் கவனிக்காம போயிருந்தா பெரிய அளவுக்கான கோரம் நிகழ்ந்திருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் நடந்திருக்கக்கூடிய அளவுக்கான விபத்து இது. சில நொடிகளில் மக்கள் அங்கே சுற்றி இருந்தவங்க கவனித்து அலறி அடித்து ஓடுனதுனால நடந்திருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிழை என்ன அப்படின்னா, இங்கே பணியாளர்கள் தவிர்த்து ஊடகத்தினர் தவிர்த்து ஏகப்பட்ட எப்படியும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள்லாம் நின்றுருந்தாங்க. அவங்களையெல்லாம் இந்த இடத்துல இருந்து முழுமையாக அப்புறப்படுத்தி தான் அந்த கிரேனை நிறுவியிருக்கணும். அதையும் இவங்க செய்யலை. இப்படி பல்வேறு கவனக்குறைவுகள் அப்படிங்கிறத இதை விதிமீறல்களாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா காவல்துறை தரப்புல இப்படியான விதிகளோட தான் இவ்வளவு பெரிய கம்பம் நிறுவனருக்கு இப்படியான விதிமுறைகள் எல்லாம் அவங்களால வகுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய கொடிக்கம்பம், பெரிய ராட்சத கொடிக்கம்பங்கள்லாம் நிறுவும் போது இவ்வளவு விதிமுறைகள் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் இதுல மீறப்பட்டிருக்குது. அது எதுவும் பின்பற்றப்படலை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. திருமங்கலம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதால் திருமங்கலம் இதனுடைய ஏஎஸ்பி வந்து பார்வையிட்டிருக்காரு. மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அரவிந்த் வந்து தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருக்காரு. எப்படி இந்த விபத்து நடந்ததுன்னு சம்பவ இடத்துல நிர்வாகிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா உண்மை என்னன்னா நம்ம காட்சிகள்லேயே மிக துல்லியமா தெரியுது. இது ரோப்பினுடைய கிரேன் இந்த கம்பம் கட்டப்பட்டிருந்த கயிறு அருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்து தான் அது. இதுல என்ன அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னா, இந்த கொடிக்கம்பத்தை திரும்ப பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவல். இந்த கொடிக்கம்பம் நிறுவியிருக்கிற இடத்துலையும் மீண்டும் அப்படியே நிறுவ முடியாது. ஏன்னா அந்த போல்ட் எல்லாமே போல்ட் வந்து முழுமையா காங்கிரீட் குள்ள போட்டிருந்தா அந்த போல்ட் வந்து முறிஞ்சிருச்சு. அதனால அது வந்து இனிமே அதை பயன்படுத்த முடியாது. இதே இடத்துல இதே கம்பத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை தான் இதுவரைக்கும் இருக்குது. சார் இது எப்படி நடந்தது, ஏதாவது சென்ஸ் பண்ண முடியுதா? சார்
சார் இந்த எப்படி நடந்தது? ஒரு 5 நிமிஷம் முடிச்சிட்டு நம்ம பேசிக்கலாம். முடிச்சிட்டு பேசிக்கலாம். அவங்க தவக்கனோட துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் வந்து இதை நேரில் பார்த்துட்டு இருக்காரு. விபத்து தொடர்பாக இன்னும் அவங்களுக்கு இது உறுதியான தகவல்கள் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி இறுதியான விபத்து தொடர்பாக ஒரு ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த கிரேன் மூலமாக அந்த கம்பம் அகற்றக்கூடிய ஒரு நேரலை காட்சியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேற என்ன நடவடிக்கை அடுத்து எடுக்க போறாங்க? புதிய கம்பம் ஒரு இரவுக்குள்ள திரும்ப தயாரித்து இந்த இடத்தை நிறுவுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் இந்த இடத்துல அடுத்து தொடரக்கூடியதாக இருக்கு. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.